ஸோ இப்படி தான் ஈகோ வருது. ஸோ அந்த ஃபீலிங்ஸ் அந்த நடுவில் நமக்கு அது என்னன்னு நம்ம உணர்றதுக்குள்ளார வந்துட்டு ஈகோஸ் மோடுக்கு போயிட்டு ரியாக்ஷன் மோடில் போயிட்டு குழந்தைங்கள திட்டுறது வாட்டெவர் நம்ம பண்ணிடுறோம். ஸோ அதை எப்படி நம்ம பிரேக் பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு தான் அந்த ஹேண்ட் பிரெயின் மாடலில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்ம பிரெயின் எப்படி வேலை செய்யுதுன்னா, ஒரு பாஸ் பண்ணி ப்ரீத் பண்ணி நமக்குள்ளார அப்படியே நமக்கு அதை அப்படியே உள்ளே பார்க்கும்போது நம்மளுடைய அந்த சின்ன வெர்ஷன், அந்த 10 வயசுலையோ 8 வயசுலையோ 6 வயசுலையோ ஒரு குழந்தை அங்கே நிற்கிது, உங்களுடைய சின்ன வெர்ஷன், நாட் பீங் ஹர்ட், நாட் பீங் சீன், இன்விசிபிள் சைல்டு, என்ன அந்த ரியல் ஃபீலிங், நாட் ஃபீலிங் worthy, நாட் பீங் குட் இனஃப், அந்த குழந்தை அங்கே அப்படியே ஸ்டக்காகி நிற்கிது. அதுதான் அந்த ட்ரிகர். ஓகேவா? ஸோ நாட் பீங் ஹர்ட் அப்படின்னா, என்னை யாரும் பாருங்களேன், என்னை யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு கத்துது பார்த்தீங்களா? அப்போ நீங்கள் வெளியே போய் அங்கே குழந்தைங்களை கண்ட்ரோல் பண்ணுறதை விட முதல்ல உங்களை ஒரு பாஸ் பண்ணி ஒரு டேக் டீப் பிரெத் அப்படி இருக்கும்போது நீங்களே அந்த குழந்தை உங்கள் சின்ன வெர்ஷனை பாருங்கள். பார்த்துட்டு இட்ஸ் ஓகே, there is nothing to control here, nothing to scared, இங்கே எதுவும் உனக்கு பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன். உங்களோட அடல்ட் செல்ஃபாக நீங்கள் மாறுறீங்க. ஸோ அடல்ட் வந்து ஒரு குழந்தைகிட்ட நல்ல இதில் இருந்தால் எப்படி பேசுவோம், அந்த மாதிரி அந்த சின்ன குழந்தைகிட்ட, உங்களுடைய சின்ன வெர்ஷன் குழந்தைகிட்ட நீங்கள் பேசணும். ஸோ நான் பார்த்துக்கிறேன், டோன்ட் வரி, யூ ஆர் சேஃப், நீ சேஃப், நான் பார்த்துக்கிறேன், உன்னை நான் பார்க்குறேன், ஐ எம் ஹியரிங் யூ அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். இப்போ யூ ஆர் ஹியரிங். இந்த டைமில் தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி, குழந்தைங்க உங்களை ட்ரிகர் பண்ணுறதை வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்து உங்களுடைய சின்ன வெர்ஷனுக்கு நீங்கள் அந்த அட்டென்ஷன் கொடுங்க. பிகாஸ் த சின்ன வெர்ஷன் ஸ்க்ரீமிங் ஆல் திஸ் இயர்ஸ். ஓகேங்களா? அதை நம்ம கண்டுக்கவே இல்லை. வி ஜஸ்ட் லெஃப்ட் ரைட் தேர். நம்ம எல்லாருமே ஹெட் லெவலில் தான் இருக்கோம், ஹெட்டில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம். வி ஆர் லிவிங் அவர் பேட்டர்ன், நாட் லிவிங் அவர் லைஃப்பை லிவ் பண்ணுறேன்னா நம்ம பாடியோட கனெக்ட் பண்ணணும், நம்மளோட கனெக்ட் பண்ணணும். ஸோ அப்போ அந்த மாதிரி உங்களை டேக் கேர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கலி நீங்கள் உங்கள் அமிக்டலா பிரெயின்லேருந்து உங்கள் ப்ரீ ஃப்ரான்டல் கார்டெக்ஸ் இப்போ ரெகுலேட் பண்ணும். ஸோ எல்லா புது அந்த நியூரான்ஸ் எல்லாம் டெவலப் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ இது புதுசாக நீங்கள் டீப் ப்ரீத் பண்ணும்போது இது வந்து உங்களுக்கு ரெகுலேஷன் கொடுக்கும்போது நீங்கள் கொஞ்சம் காம் ஆவீங்க. இப்போ போய் பெட்டராக ரெஸ்பாண்ட் பண்ணலாம் உங்கள் குழந்தைங்களுக்கு. இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் இது என்னென்னா, உங்களையும் நீங்கள் டேக் கேர் பண்ணிக்கிறீங்க. இப்போ உங்கள் குழந்தைக்கு அதே சேம் உங்களுக்கு நடந்ததே நீங்கள் பாஸ் பண்ண மாட்டீங்க. சரியா? பிகாஸ் நீங்கள் போய் இப்போ ஃபார்மாக சொல்லலாம், டிவி இது ஹோம்ஒர்க் பண்ணுற டைம் டிவி ஆஃப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு, டிவி அவங்க ஆஃப் பண்ணலைன்னா நீங்கள் அதை வாங்கியே ஆஃப் பண்ணலாம், தப்பே கிடையாது. நாட் இன் அ ரியாக்டிவ் மோட், ரெஸ்பான்ஸ் மோடில். அப்போ குழந்தைக்கு தெரியும், ஓகே நமக்கு டைம் டு டூ த ஹோம்ஒர்க். அவங்க பண்ணலைன்னா அப்போ அவங்க அழுகுறாங்க, டிபெண்ட்ஸ் அப் அந்த ஏஜ். ஒரு சில குழந்தைங்க அழுகுறாங்க, ஒரு சிலது இது பண்ணுறாங்கன்னா கிவ் தெம் ஸ்பேஸ், இல்லை அவங்களுடைய ஃபீலிங்ஸ். ஸோ அதுதான் நமக்கு கிடைக்கல சின்ன வயசில். கரெக்டாக நம்மளால் அழுக முடியாது, குறும் பண்ணுறங்கிற லேபிள் பண்ணுவாங்க. ஸோ இப்போ அவங்களோட நீட், ஓகே ஐ நோ யுவர் அப்செட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது ஒரு ரிலாக்ஸ் மோடில் இருந்தால் தான் குழந்தைங்க அது சென்ஸ் பண்ணுவாங்க. நம்ம வந்து சேஃப் அப்படின்னு அவங்களும் சேஃபாக ஃபீல் பண்ணி அவங்க ஃபீலிங்ஸை அவங்க வெளிப்படுத்திட்டாங்கன்னா ஸோ தே வில் பி ஃபைன். அதுதான் இந்த கான்ஷியஸ் பேரண்டிங்குடைய ஸ்ட்ராட்டஜி. ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.